लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதேடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றம் வரிசையில் இன்றைக்கு 2739வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற ரிக்வேத சாரமான பிரபந்தத்தினுடைய 100வது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாக இதை கொள்ள வேண்டும். 100வது பாசுரம். நாளை முதல் 7 நாளுக்கு திருவாசிரியம் என்கிற பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு அடுத்து 87 நாட்கள் பெரிய திருவந்தாதி என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைக்கு திருவிருத்தத்தினுடைய 100வது பாசுரம். முதலிலே கிடம்பி ஆச்சானருடைய தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி விழுந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் இரீர் கற்று இரீர் திருநாட்டகத்தே. 100வது பாசுரம். 100 பயன் சொல்லக்கூடிய பாசுரம். நல்லார் நவில் குருகூர் தகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையல் இது 100 வல்லார் அழுந்தார் பிறப்பு ஆம் கொல்லா கருவினை மாயவன் சேற்று அள்ளல் பொய் நிலத்தே. இதிலே ஒன்று குறிப்பாக பார்க்க வேண்டும். முதல் பாசுரம் விண்ணப்பிக்கிறார். பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் நின்று நீர்மை இனியா முறாமை உயிர் அளிப்பான் என்னின்ற யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேனின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று முதல் பாசுரத்திலே விண்ணப்பித்தவர் இந்த 100வது பாசுரத்திலே மீண்டும் விண்ணப்பித்து என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே நல்லார் நல்ல குணங்களையும் நல்ல காரியங்களையும் உடைய மதுரகவியாழ்வார் போன்ற மகான்களால் கொண்டு கூறப்பெற்ற திருக்குருகூர் என்கிற திருப்பதியிலே திரு அவதாரம் செய்தவரும் லக்ஷ்மிபதியான எம்பெருமானான திருமாலுடைய திருநாமங்களையே எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிற பாகவதர்களுடைய திருவடிகளாகிய பூமாலையை தன்னுடைய தலைக்கு அணிகலனாக சூடிக்கொண்டிருப்பவரான நம்மாழ்வார் பகவத் சன்னிதானத்திலே விண்ணப்பம் செய்த சொற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த சொல் மாலையானது இந்த 100 பாசுரங்களையும் கற்று வல்லவர்கள் சம்சாரத்திற்கு காரணமும் காரியமாகிய கொடியவாய் போக முடியாதவையான ஊழ்வினைகளாகிற கொடிய சேற்றினை அடர்த்தி உடைய பொய்யாகிய பிரகிருதி மண்டலத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே அழுத்த மாட்டார்கள், முக்தி பெறுபவர்கள் ஆவார்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரம் கற்றார் பெரிது முறைத்து என்று தலை கட்டுகிறது பாசுரம். இதனுடைய நூற்பயன் ஞானம் அனுஷ்டானம் ஆகியவை நன்றாக உடையவரை ஆச்சாரியராக சரணமாக இருந்து அவரது சம்பந்தமாக எம்பெருமானை அனுபவிக்கிற மதுரகவிகள் போன்ற நல்லவர்களால் புகழ்ந்து கூறப்படுகிற பிரசித்தி பெற்ற திருக்குருகூர் என்ற திவ்யதேசத்திலே திருநகரியிலே அவதரித்தவரும் பகவத் பாகவத விஷயத்திலே பக்தி மிகுந்தவரும் ஆழ்வாரால் விண்ணப்பம் செய்யப்பட்டதாய எம்பெருமானும் பிறரும் தலைமேற்கொண்டு ஆதரிக்கத்தக்க இனிய பாமாலாக திவ்ய பிரபந்தத்தை கற்ற வல்லவர்கள் அரும் மொழிய பிறப்பற்று முக்தி பெறுவார் என்று பயன் சொல்லுகிறார். குருகூருக்கு நல்லார் நவில் என்று விசேஷனம் செய்ததனால் அப்படிப்பட்ட திவதேசத்திலே பிறந்ததனால் தமக்கு இப்படிப்பட்ட பக்தி பெரு காதல் உண்டாயிற்று என்பதாக துணிக்கும். இப்படி லோகத்தை விலட்சணமாக வைத்துக் கொண்டு ஆழ்வார் திரு அவதாரம் செய்த திருநகரியை நல்லார் நவிலச் சொல்ல வேண்டுமோ என்று பக்தி பூர்வமாக அனுஷ்டானத்தில் சிறந்தவராக விளங்கிய ஆழ்வார் பிறந்த ஊர் எப்படி நல்ல ஊராக இல்லாமல் போகும்? திருவாய்மொழியிலே பயிலும் சுடரொளி நெடுமற்கடிமை முதலிய திருப்பதிகளிலே
ஆழ்வாருடைய பக்தி பாகவத நிஷ்டை மிக விளங்கும். திருமால் திருப்பேர் வல்லார்க்கு அடிக்கண்ணி சூடிய என்று தமக்கு தாமே இட்டுக்கொண்ட விசேஷனம் மிக பொருத்தமாக இருக்கிறது. முதல் பாசுரத்தில் சொன்னது போல அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சொன்னதற்கு ஏற்ப இங்கு மாறன் விண்ணப்பம் செய்தான் என்று சொல்லுகிறார். இந்த 100 என்ற இடத்திலே நம்பிள்ளை ஈடு பார்த்தால் மகாபாரதம் போல பரந்திருத்தல் பிரபம் போல சுருங்கியிருந்தல் செய்யாதே 100 பாட்டாய் ஞான அம்சமாய் உடைய உண்டாயிருக்கை என்கிறார் நம்பிள்ளை ஏட்டிலே. மகுர மகாவிவேகிகளும் ஆழுதால் காலவண்ணானபடி தன்மை உடையதான சம்சாரத்தை மாயவன் சேற்று அள்ளார் பொய்நிலம் என்று சொல்கிறார். எவ்வளவோ பெரியவர்களாக இருந்தாலும் இந்த சம்சாரம் என்கிற சேரானது முழுங்கி விடுகிறது. பராத்பரனான எம்பெருமானும் இதில் பிறந்தால் அவனையும் மயக்கி இழக்கும் வன் சேற்றை பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்புமாய் நின்ற நீர்மை இனியுறாமை அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று விண்ணப்பம் செய்யும் போது இந்த 100 வல்லார் அழுந்தார் பொய் நிலத்து என்று முடித்ததனாலே இந்த பிரபந்தம் முழுவதையும் விரோதியை போக்கித் தர வேண்டும் என்று ஆழ்வார் தமது வருத்தத்தை சம்சார முதலிய விரோதத்திலிருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ததாக கொள்ளலாம். நம்பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் தாங்கள் எழுதிய வியாக்கியானங்களிலே நல்லார் நவிழல் நாவில் என்றதற்கு லோகத்திலே சத்துடையவர்களான ஆழ்வார் என்னும் அத்தனை என்றருளி என்று செய்திருக்க காண்கையாலே நல்லார் நவில் என்பதற்கு குருகூருக்கு விசேஷனமே தவிர குருகூர் நகரான ஆழ்வார்க்கு விசேஷனமாய் கொள்ளப்பட்டதாக கருது தெரிகிறது. இது ஏதோ குருகூருக்கு சொன்னதாக அல்ல, குருகூரிலே இருந்த நம்மாழ்வாருடைய உழவை புகழப்பட்ட உயர்வை சொன்னதாக இருக்கிறது. நல்லவர்களால் புகழப்பட்ட நம்மாழ்வார் என்பதுதான் திருமால் திருப்பேர் அல்லா அடிக்கண்ணி சூடிய மாறன் என்று அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு பேசுகிறார். அப்படி சொல்லுகிற போது ஆழ்வாருடைய ஒப்புயர்வற்ற பிரபாவத்தை கண்டும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார் தன்னைத்தானே குறைத்துக் கொள்கிறாரே அல்லாது ஆழ்வார் சிறந்தவர்தான் என்று சொல்லுகிறார். எனவே ஏற்கும் பெரும்புகள் வன் சடகூரன் குருகூர் சடகோபன் என்று ஆழ்வார் தாமும் மெய்மறந்து அருள் செய்தார் என்று சொல்லுவார்கள். மாறன் என்றால் உண்டியே உடையே உகந்தோடு மூலகத்தாருடைய இயற்கைக்கு மாறுபட்டு, ஒரே உண்டி என்றால் உணவு உடை வாழ்பவர்களோடெல்லாம் இயற்கையாக இல்லாமல் முரண்பட்டு கிடந்து உண்ணும் சோர் பொறிய நீர் தின்னும் திற்றலையும் எல்லால் கண்ணன் என்று இருந்ததனால் ஆழ்வார் மாறன் என்று திருநாமம் பெற்றார். ஏனென்றால் மற்றவர்களை காட்டிலும் மாறியிருந்தார் என்பதற்காக மாறன் என்று திருப்பெயர் பெற்றார் என்று சொல்வார்கள். ஆக இந்த 100 பாசுரங்களை திருவிருத்தம் என்கிற ரிக்வேத சாரமான பாசுரங்களை அனுபவித்தோம். பொதுவாக இது அகத்திணையிலே வரக்கூடியதாக இருந்தாலும் கூட சங்க இலக்கியங்களிலே வரக்கூடிய அகத்திணை பாசுரங்கள் போல் அல்லாமல் இது மாறுபட்டதாக இருக்கிறது என்பது உரையாசிரியர்கள் கருத்து. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கு அன்னி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் திரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அருவினை மாயவன் சேற்று அல்லால் பொய் நிலத்தே காயேன வாச்சா மனசேந்திரா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா